டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். பொதுத்தமிழ் இலக்கியத்தில் நம்ம பார்க்க போகிறது நான்மணிக்கடிகை. இந்த நான்மணிக்கடிகை அறநூல்கள் 11 ஒன்று. பொதுத்தமிழில் மொத்தம் 100 வினாக்கள் கேட்கப்படும். அதில் இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா 30லேருந்து 35 வினாக்கள். இந்த 30லேருந்து 35 வினாக்களில் நம்ம மதிப்பெண் வாரியமாக பார்த்தோம்னா 45லேருந்து 53. இந்த 53ல் தான் நம்ம அதிகம் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நம்ம இந்த இலக்கியத்தை சரியாக படித்தோம்னா இந்த 53 மதிப்பெண்களும் முழுமையாக அடைஞ்சலாம். இப்போ அறநூல்களில் நான்மணிக்கடிகை பார்க்கலாம். இதோட ஆசிரியர் விளம்பிநாகர். இது ஒரு நீதி நூல். இது 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒவ்வொரு பாடலும் 4 அடியே உடையது. இது 4 மணி போல் 4 கருத்துக்களை சொல்கிறதுனால தான் இந்த நூலுக்கு நான்மணிக்கடிகைன்னு பேர் வந்துச்சு. இந்த கடிகைக்கு பொதுவாக நம்ம அணிகலன் விளக்கம் தான் பாடப்புத்தகத்தெல்லாம் அதிகமாக நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த அணிகலன் தவிர மீதி அர்த்தங்களும் இருக்குது. அந்த அர்த்தங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துண்டு, கட்டுவடம், ஆபரணம். மறுபடியும் சொல்கிறேன், துண்டு, கட்டுவடம், ஆபரணம். ஆபரணங்கிறது நெக்லஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து பாடல் 1ஓட 103 வெண்பாக்களுடன் மொத்தம் 104 பாடலை கொண்டிருக்கு. இப்போது வெண்பாக்கள்னு கேட்டாங்கன்னா நமக்கு 103ன்னு நம்ம சொல்லணும். இதில் 2 பாடல்களை ஜி.யு. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்நூல் கிபி 4ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. விளம்பிநாகர் ஆசிரியர் விளம்பிங்கிற ஊரில் பிறந்தனால இவருக்கு விளம்பிநாகனாருங்கிற பெயர் வந்துச்சு. கடவுள் வாழ்த்து பாடல்கள் 2ம் திருமலை பற்றி இருப்பதால் இவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இது வைணவ இலக்கியமும் அப்படின்னு வைணவர்கள்லாம் சொல்கிறாங்க. விளம்பிநாகனார் ஒரு சமணருங்கிறதுனால இது சமண இலக்கியம்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி நம்ம ஜி.யு. போப் இயற்றிய மொழிபெயர்த்ததில் 2 மொழிபெயர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தோன்னா 7வது 100வது. இனி வரை டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கப்படுகிறது, கேட்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஜி.யு. போப் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது 7, 100. இதில் நூலில் வரும் சிறப்பு தொடர்கள் அடிக்கடி வினாத்தாளில் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு அறநூல்கள், திருக்குறள் அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம். அதில் நான் அடிக்கடி சில லைனுங்கள்லாம் அதிகமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது என்ன எதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறது சிரமமாக தான் இருக்குது. ஆனால் எங்களோட அதியமான் சேனலில் இனி வர்றதில் இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருப்போம். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின், கேட்க போகிற கொஸ்டின் கூட. இதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அந்த 53 மதிப்பெண்ணும் முழுமையாக பெற்றலாம். நான் அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா பொழுத்தத்து வல்லமை குற்றம். இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா பொழுத்தத்து வல்லமை குற்றம். இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா பொழுத்தத்து வல்லமை குற்றம். ஈன்றாளோடு கடவுளும் இல், கொண்டானீர் சிறந்த கேளிர் பிறரில். ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல், கொண்டானீர் சிறந்த கேளிர் பிறரில். ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல், கொண்டானீர் சிறந்த கேளிர் பிறரில். மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி. கல்விக்கு விளக்கம் புகழ்சார் உணர்வு. கல்விக்கு விளக்கம் புகழ்சார் உணர்வு. இந்த இதில் புகழ்சார் உணர்வுங்கிறது ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது. இந்த லைன் கேட்கலாம், கல்விக்கு விளக்கம் புகழ்சார் உணர்வுங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது. நிலத்துக்கனி நெல்லும் கரும்பும், குளத்துக்கனி தாமரை, பெண்ணுக்கனி நாணம். நிலத்துக்கனி நெல்லும் கரும்பும், குளத்துக்கனி தாமரை, பெண்ணுக்கனி நாணம். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி.
யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் மரம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இதோட நான்மணிக்கடிகையில் இடம்பெயர அந்த சிறப்பு தொடர்கள்லாம், முக்கியமான தொடர்கள்லாம் நாங்கள் எங்கள் சேனலில் சொல்லிட்டோம். இதெல்லாம் முக்கியமான தொடர்கள். இதை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிடும். அந்த 53 மதிப்பெண்களும் எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். நாம் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பழமொழி 400 பார்க்கலாம். நாளை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த பழமொழி 400 எங்கள் சேனலில் நாங்கள் போடுவோம். நீங்கள் தவறாமல் பாருங்கள். டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.